சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்டு சிஎன்சி வாங்கும்போது என்னென்ன செக் பண்ணணும், அதை எப்படிலாம் செக் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த நேம் பிளேட் தான் செக் பண்ணுவோம். மெஷின் எந்த இயரில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படும், ஸ்பிண்டில் என்ன பவரு, மிஷினோட வெயிட்டு எல்லாமே இந்த நேம் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 2007 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரேபிட் ஸ்பீட் ரேட் பார்த்திங்கன்னா 4000 mm/min கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ்லாம் இந்த நேம் பிளேட்லேயே செக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு மிஷினோட நேம் பிளேட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2014 இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் 16 kV இந்த மிஷினுக்கு பவர் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மிஷினில் இந்த மாதிரி நேம் பிளேட்டே இருக்காது. பரவாயில்ல, நம்ம அது இல்லைனாலும் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த சிஸ்டம் எந்த வருஷத்து மாடல் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது OITC மேட்டு. இந்த சிஸ்டம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து ரைட் சைடு ஏரோ 4 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபனுக் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடுன்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 2006 இந்த சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் போட்டிருக்காங்க, 2006 வந்தது. இப்போ அடுத்து இதில் இந்த மிஷினில் இந்த ட்ரைவு எல்லா இடத்துலையும் போட்டிருக்க பிசிபி, அதனோட பிசிபியோட சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, நம்ம இப்போது இந்த பேஜ்லேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இதே ரைட் சைடு ஏரோ கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே PARAM இருக்குங்களா, பேராமீட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 6754 பேராமீட்டரில் எத்தனை ஹவர்ஸ் ஓடிருக்கு அப்படின்ட்டு இந்த வேல்யூவில் இருக்குது. இதை இந்த கட்டிங் டைமை வச்சு நம்ம மிஷின் எவ்வளோ நேரம் ஓடிருக்கு, ஃபுல் எஃபிஷியண்ட்டாக ஓட்டியிருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு மிஷின் 15 வருஷம் ஆகுது அப்படின்னா, அந்த மிஷின் 15 வருஷமும் ஃபுல்லாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை கம்மியான டைம் தான் ஓடிருக்கா அப்படின்ட்டு இந்த கட்டிங் டைமை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்க, நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே பேராமீட்டர் தான் நான் இப்போது போர்ட்லேயும் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி மிஷின் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு கால்குலேஷன் போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பவர் ஆன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம மிஷின் செட்டிங் போடும்போது ரன்னிங் டைமு எல்லாமே சேர்த்து கால்குலேட் ஆகும். இந்த பவர் ஆன் டைமு, அதாவது எப்படின்னா செட்டிங் போடும்போது அதாவது வெயிட்டிங் டைமு, சும்மா மிஷினை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் அது பவர் ஆன் டைமில் தான் கணக்கில் சேரும். இந்த ஆப்ரேட்டிங் டைம் அது என்னென்னு தெரியல. ஓகே, இந்த கட்டிங் டைம் தான் நம்மளுக்கு மெயினு. கட்டிங் டைம் பார்த்திங்கன்னா G1 நம்மளுக்கு டூல் மூவ் ஆகுது இல்லைங்களா, G0 G1 ப்ரோக்ராமில் ரன் ஆகும்போது இந்த கட்டிங் டைம் நம்மளுக்கு கவுண்டிங் ஆகிட்டே வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இது இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா மினிட்ஸு. இது மினிட்ஸில் ஓடும்.
இந்த டைம் பார்த்தீங்கன்னா மில்லி செகண்டில் இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இது வந்து மினிட்ஸில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நிமிஷத்தில் இருக்கும், இது வந்து செகண்ட்ஸில் ஓடிட்டுருக்கோம். இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் டைம் மட்டும் எடுத்து மிஷின் வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை ஹவர்ஸ்க்கு அப்படின்னு மாற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம 60 செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அதனால் 60 செகண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஹவர்ஸில் 1 ஹவருக்கு எவ்வளோன்னு மாற்றுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாள் கணக்குலையும் நம்ம போட்டுக்கலாம், எத்தனை நாள் ஓடி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம், இது வந்து டேஸு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் எத்தனை வருஷம் ஓடி இருக்கு, அதாவது கட்டிங் டைம் மட்டும், பவர் ஆன்லாம் நம்ம மிஷின் எடுத்ததுலேருந்து எத்தனை வருஷம் ஓடி இருக்கு அப்படின்ட்டுலாம் பார்க்க முடியாது. கட்டிங் டைம் வச்சு அதோட இயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். 525600 இது வந்து இயர்ஸை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இது வந்து மில்லி செகண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். அதாவது 60,000 மில்லி செகண்ட் ஓடினதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இங்கே வேல்யூ வந்து 1ன்னு மாறும். அதாவது 28 29 அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதுலேயும் அதே மாதிரி தான் சைக்கிள் டைம் வந்து ஒரு பீஸுக்கு வந்து நம்மளுக்கு 60 செகண்ட் ஓடினதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படின்ட்டு மாறும். அது மில்லி செகண்டில் ஓடும், அதனால் வேல்யூஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மில்லி செகண்டில் இருக்கிறது எதுவுமே நம்ம இப்போது பார்க்க வேண்டாம். இதையும் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த கட்டிங் டைம் மட்டும் எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த சைக்கிள் டைம் இதெல்லாம் வேணாம். இந்த கட்டிங் டைம் வந்து நிமிஷத்தில் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து ஹவர்ஸுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 209327 மினிட்ஸ் டிவைட் 60. இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3488 வரும். 3488 7833. அதாவது 3488 ஹவர்ஸ் ஓடி இருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து நம்ம டேஸ்க்கு மாற்றும்போது மினிட்ஸ் டு டேஸ், டூ 209327 டேஸுக்கு போட்டுருக்கோம் இல்லைங்களா, 1440. நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 145 972 அப்படின்ட்டு இந்த வேல்யூ கிடைக்கும். இது வந்து 145 நாள் அப்படி கணக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயர்ஸுக்கு மாற்றணும் இல்லைங்களா,
இது பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தட் தான். 209327 எடுத்துகிட்டு நம்ம வந்து இயர்ஸுக்கான வேல்யூ எடுத்துக்கிறோம். 525600. இதுக்கு நம்ம போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.398262 அப்படின்ட்டு நம்மளுக்கு எஸ், அதாவது நம்மளுக்கு 1 இயர் கூட முழுசாக இல்லை, அதாவது 145 டேஸ் அப்படின்ட்டு கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0.39 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அதாவது இப்படி தான் வந்து நம்ம மிஷின் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணணும். பழைய மிஷின் வாங்கும்போது இந்த டயத்தை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிஜி எடிட்டில் போயிட்டு டைரக்டரி ப்ளஸ் போனீங்கன்னா இந்த மேலே மெமரி கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரெண்டையும் கூட்டிட்டு மொத்த மெமரி எவ்வளோன்னு பார்க்கணும். இது பைட்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம கிலோ பைட்ஸ்க்கு வேணால் மாற்றி பார்த்துக்கலாம். அது அடுத்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் பாருங்கள் 1.020 KB அந்த மாதிரி தான் பிடிக்குது. இது வந்து பழைய மாடல் ஓடி கண்ட்ரோலு. இதில் மெமரி ஏரியா யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது அப்புறம் ஃப்ரீ ஃபேஸு, இது ரெண்டையும் கூட்டி இதனோட இது என்னவோ அது. ஓகே, இப்போது நம்ம மெஷினில் பார்த்தோம் இல்லைங்களா மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு, அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். இது யூஸ்டு மெமரி பார்த்திங்கன்னா 2,44,260 பைட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த CHARன்னு கொடுத்துருந்தா அங்கே வந்து இது பைட்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ரீ வந்து இந்த 17,940 இருக்குங்களா. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1024 பைட் வந்து 1 கிலோ பைட்டு. ஓகேங்களா? அதனால் இந்த வேல்யூ டிவைடட் 1024 போட்டிங்கன்னா 256 வருது. அந்த 256 KB தான் வந்து நம்ம மிஷினோட டோட்டல் ப்ரோக்ராம் ஸ்பேஸ் மெமரி. அதாவது ப்ரோக்ராமோட மெமரி இவ்வளோ தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓடி கண்ட்ரோல் வருது இல்லைங்களா பழைய மாடலில், அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 77,160 இருக்குது. இது ஃப்ரீ வந்து இவ்வளோ இருக்குது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. இப்போது அதிலேருந்து 1024 டிவைட் பண்ணும்போது 120 KB தான் அதனோட கெப்பாசிட்டி. அப்போது இது வந்து ரொம்ப லோ மெமரி. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 30 ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் மெமரி பத்தலன்ட்டு அலாரம் வரும். அதனால் இந்த மாதிரி KB அதிகமாக இருக்கிற மிஷின் பார்த்து எடுக்கணும். ஒரு 250 KBயாவது இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 512 அந்த மாதிரிலாம் அதுக்கு அடுத்த மாடல் அது மாறும்போது கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 1 KBலேருந்து 2 KB வரைக்கும் பிடிக்கும். அதாவது நார்மலாக சின்ன ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா ஒரு KB 1.5 KBக்குள்ளேயே முடிஞ்சிடும். நம்ம வந்து ஒரு 20 பேஜு 25 பேஜ் அந்தளவுக்கு ப்ரோக்ராம் இருந்ததுனால தான் நம்மளுக்கு 3 KB 4 KBன்ட்டு பிடிக்கும். இப்போ இந்த 256 KBங்கும்போது நம்ம எத்தனை ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா அந்த KB வந்து எவ்வளோன்ட்டு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அந்த முதல்ல பார்த்ததில் தான் பைட்ஸில் கொடுத்துருந்தாங்க, இது வந்து KBயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா மிஷினோட ரிப்பீட்டபிலிட்டி செக் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. Xல் Zல் வந்து 0 ஆகிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி டயலில் வந்து X 0 Z 0ன்னு ஆப்செட் கொடுத்துக்கோங்க. இந்த கண்டினியூஸாக இதே மாதிரி ரிட்டன் வந்து டயலில் டச் ஆகும்போது 0ன்னா அந்த டயலில் 0 தான் காட்டணும். அப்படி காட்டுச்சுன்னா மிஷினோட ரிப்பீட்டபிலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
ஆஃப்செட் எடுத்து கரெக்டாக செக் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரோக்ராமு அதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. M99 கொடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். M30 கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை வந்து டச் ஆகும்போதும் கரெக்டாக 0னா 0லேயே இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1 வரைக்கும் போகலாம், அதுவே அதிகம்தான். ஏன்னா சைஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்னா அது கரெக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாஸ் வேல்யூ செக் பண்ணணும். நம்ம பால் தேஞ்சிருந்தது அப்படின்னா பேக்லாஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அதிகமாக கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 30 மைக்ரான் வரைக்கும் நம்ம வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரூ ராடு தேஞ்சிருக்கலாம், அல்லது பால்ஸ் தேஞ்சிருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிண்டில் பேரிங்கை செக் பண்ணோம். அந்த ஸ்பிண்டில் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஎம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 500 கொடுத்து சுற்ற விடணும். அதுக்கப்புறம் ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதாவது மினிமம் ஓடும்போது சவுண்ட் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் ஆர்பிஎம் ஒரு 2500 அந்த மாதிரி கொடுக்கும்போது சவுண்டு எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஸ்பிண்டில் பேரிங் போயிருக்கா இல்லையா என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சக்கில் ப்ளே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து ரன் அவுட்டு ஃபேஸ் அவுட்டெல்லாம் மெயின்டைன் ஆகாது. நம்ம என்ன தான் டம்மி வச்சு வாஷ் பண்ணாலும் மெயின்டைன் ஆகாது. அதனால் இந்த சக்கு ப்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் நம்ம சக்கை வந்து ரீகண்டிஷனிங் பண்ணணும். அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளே இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ரொம்ப ப்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சக்கு ரீகண்டிஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். பெட்டு எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்கோரிங் மார்க் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கோரிங் மார்க் அதிகமாக இருந்ததுன்னா பெட்டு சீக்கிரம் தேஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த டர்க்கைட் சீட்டு ஒட்டியிருப்பாங்க, அது ஒட்டியிருக்காங்களான்னு அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒட்டியிருந்தால் நம்மளுக்கு லைஃப் வராது. ஓகே, அடுத்தது எல்எம் கைடு பற்றி பார்த்துடலாம். இதனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரேபிட் ஸ்பீடு அதிகமாக கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 5 மைக்ரான்னாலும் மெயின்டைன் ஆகும். 5 மைக்ரான் கொடுத்திங்கனாலும் அது கரெக்டாக எடுத்துக்கும், அதே சைஸ் மெயின்டைன் ஆகும். அப்புறம் இது தேய்மானம் கம்மியாக தான் ஆகும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் கட்டு அதிகமாக கொடுக்க முடியாது. ஒரு 2 mm 2.5 mm அவ்வளோதான் அதிகம் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வரும். ரிஜிடிட்டி கம்மி. அடிக்கடி ஆக்சிடெண்ட் பண்ணால் இந்த கைடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை லீனியர் மோஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேபிட் அதிகமாக கொடுக்கலாம், சைஸு நல்லா மெயின்டைன் ஆகும். ஓகே, இப்போது நம்ம பாக்ஸ் கைடுவேவோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கைடுவே வந்து நல்லா ரிஜிட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் கம்மியாக தான் வரும், அதிக வைப்ரேஷன் இருக்காது. அப்புறம் ஹெவி கட்டு வந்து நல்லா கொடுக்கலாம். டெப்த் ஆஃப் கட்டு வந்து ஒரு 4 mm 5 mm அப்படி கொடுத்தாலும் நல்லா எடுக்கும். இதனோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரேபிட் ஸ்பீடு ஸ்லோவாக தான் கொடுக்க முடியும். அப்புறம் கைடுவேஸோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீனியர் மோஷனை விட இது பாக்ஸ் கைடுவேயில் ரேட் அதிகம். அப்புறம் அந்த சைடில் ஜிப்பு வரும் இல்லைங்களா, அது அடிக்கடி ஸ்லிப் ஆகும். அப்புறம் அக்யூரேசின்னு பார்த்திங்கன்னா 5 மைக்ரான்லேருந்து O1க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதாவது உங்களோட மெட்டீரியலு டாலரன்ஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸ் கைடுவேவை சூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். இதில் சைஸ் மெயின்டைன் ரொம்ப அக்யூரேசியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்எம் கைடு பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போது இந்த அடுத்து டரட்டு பார்த்தோம்னா நம்ம டரட்டு இண்டெக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டுலேயே தெரிஞ்சிடும். ரொம்ப கடக்குன்னு சவுண்டு அதிகமாக வந்துச்சுன்னா உள்ளே அந்த ரோலர் பேரிங் போயிருக்கும், அதனால் அந்த மாதிரி சவுண்டு வரும். இந்த மாதிரி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டரட்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இந்த சர்வோ டரட்டை பொறுத்த வரைக்கும் பேராமீட்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அதில் ப்ராப்ளம் வரும்.
இந்த ஹைட்ராலிக் டரட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கை நல்லா கிளாம் பண்ணும். கர்விக் கப்ளிங்கும் நல்லா கிளாம்ப் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வைப்ரேஷனு அண்டு டெப்த் ஆஃப் கட்டும் நல்லா அதிகமாக கொடுக்கலாம். அதனால் ஹைட்ராலிக் டரட்டாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக் யூனிட் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது மோட்டரில் வந்து சவுண்ட் அதிகமாக வருதா இல்லை சவுண்டு கம்மியாக இருக்கானு அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த லூப்ரிகேஷன் யூனிட்டும் வந்து டைமிங்க்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்கோட ப்ரெஷர் வந்து மினிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சு ஜாபை கிளாம் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ப்ரெஷர் அதிகம் பண்ணியும் கிளாம் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ ஃபோர்ஸில் கிளாம்பிங் டீக்ளாம்பிங் ஆகுது அப்படின்ட்டு அதுவும் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இப்போது நம்ம டெயில் ஸ்டாக்குக்கும் ப்ரெஷர் வந்து லோவாகவும் வைக்கணும், ஹையாகவும் வச்சு ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ அடுத்து இந்த பீட்டா ட்ரைவில் பார்த்திங்கன்னா பீட்டா ட்ரைவ் வந்து ஆக்சிஸ் ட்ரைவு, ஸ்பிண்டில் ட்ரைவு, மெமரி கார்டு எல்லாமே ஒன்றா காம்பினேஷனான யூனிட்டு தான் இது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவர்லோடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் ஆகி அப்படியே மிஷின் ஸ்டாப் ஆகிரும். மேக்ஸிமம் இப்போ வர எல்லா மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பீட்டா ட்ரைவ் தான் வருது. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓவர்லோடு கொடுக்க முடியாது இதில். இந்த ஆல்ஃபா ட்ரைவ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸ்பிண்டில் ட்ரைவு, ஆக்சிஸ்ஸு எல்லாமே மெமரி கார்ட்லேருந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா லோடிங் கெப்பாசிட்டி, அதாவது டார்க் வந்து அதிகமாக கொடுத்தாலும் நல்லா இழுக்கும். அப்புறம் இதனோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சைடில் கான்டாக்டரு, ரிலே, என்சிபி இது எல்லாமே நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா எலக்ட்ரிக்கலில் என்ன ப்ராப்ளம் வரும்னு யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த ஸ்டெபிளைசர் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு ஸ்டெபிளைசரு. அதாவது நம்ம மெஷினுக்கு வந்து பவர் வந்து ஒரு 16 kVA கெப்பாசிட்டி வேணும்னா நம்ம வந்து ஒரு 20 kVAலையாவது வாங்கி போடணும். அது இல்லாமல் நம்ம ஒரு 15 kVAவில் வாங்கி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷின் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகும். அதனால் மெஷினோட கெப்பாசிட்டியை விட ஸ்டெபிளைசர் வந்து அதிகமாக தான் நம்ம வாங்கி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூல்டு ஸ்டெபிளைசரு. அதாவது இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு இந்த ஆயில் கூல்டு தான் வந்து ஹெவி லோடு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு ஸ்டெபிளைசர் தான் அதிகம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் சிஎன்சிக்கு இந்த ஆயில் கூல்டு ஸ்டெபிளைசர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க.